ஏசாயா 60 1 2 3. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என்றாலும் அபிஷேகம் தான், கர்த்தருடைய ஆவி என்றாலும் அபிஷேகம் தான், கர்த்தருடைய ஒளி என்றாலும் அபிஷேகம் தான், கர்த்தருடைய வெளிச்சம் என்றாலும் அபிஷேகம் தான். இது எல்லாம் ஒரு மனுஷனை நோக்கி வருதுன்னா அபிஷேகம் அந்த மனுஷன் மேல இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் உபவாசம். 40 நாள் உபவாசத்தில் அப்போ ஒரு விளக்கு, மணன விளக்கு தான். சுபத்திரத்தில் கதவு இல்லாத ஒரு வீடு, இந்த கோணி சாக்கு தான் தொங்கும், கொல்லை பக்கம் ஒன்று திருப்பக்கம். என்னோட தங்கச்சி உள்ளே படுத்துருவோம், நான் திண்ணையில் படுத்துருப்பேன். தம்பிங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, வறுமை தாங்க முடியாமல் போயிட்டாங்க, சாப்பாடு இல்லாமல். அப்போ 40 நாள் உபவாசம், பெரும்பாலும் பட்டினி தான். 40 நாள் உபவாசம் போட்டாச்சு. அப்போ அது எத்தனாவது நாளும் தெரில. ஆண்டவர் என்னுடைய பேரை சொல்லி அவர் கூப்பிட்டு அந்த சத்தத்தை நான் கேட்டனால சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அதிகாரமா செங்குட்டுவன் அப்படிங்கிற சவுண்டு கேட்குது. செங்குட்டுவன் ஏசாயா 60:1, ஏசாயா 61:1 எடுத்து படி, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த சவுண்டு என்னை அப்படியே நடுங்க வச்சுட்டு, அப்படியே எனக்கு விளக்கு இல்லை, டார்ச் லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, கரண்ட் இது இல்லை, எதில் எழுதுறது ஒன்றுமே தெரியல. எப்படா அந்த பொழுது விடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, எப்படி அந்த பேப்பரில் எப்படி நான் அந்த இருட்டில் எதில் எழுதணும்னு தெரியாது. அப்போ வசனம்லாம் பைபிள்லாம் அதிகம் தெரியாது. ஆரம்பம் ஏசாயாவில் என்ன இருக்குது, எரேமியா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அது ஆரம்பம் 1ஆம் கிளாஸ். ஏசாயா 60:1 61:1 அப்படிங்கிறாரு. பேரை சொல்லி என்ன கூப்பிட்டது முதல் தடவை நான் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டது அந்த 40 நாள் உபவாசத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எடுத்து காலையில் பொழுது விடிஞ்ச உடனே அந்த வசனத்தை எடுத்து நான் படித்தேன். அன்றைக்கு எனக்கு அதிகமான அர்த்தங்கள் தெரியல. அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு சுவிசேஷ ஊழியம், நிறைய இடத்துக்கு போவீங்க, என்ன நிறைய கண்ணீரின் பாதையில் கிடக்கிற மக்கள் காப்பாற்றப்படுவாங்க, நிறைய அவங்க அடுக்கடுக்காக என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அந்த நாளில் நாங்கள் குடியிருந்த பகுதியில் எங்களுக்கு பிரச்சனை வந்து எங்களை ஊரை விட்டு கலப்புறதுக்கெல்லாம் கூட்டிட்டாங்க. அவங்கள பகைச்சிட்டு நாங்கள் வாழ முடியாது, அப்படிப்பட்ட நிர்பந்தமான இல்லை. ஒரே வார்த்தை 4 கிராமம் கூடி பஞ்சாயத்து கூட்டுறாங்க, என்னை மட்டும் ஊரை விட்டு அனுப்ப, இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது, எங்கள் சாமியார் நீ விரட்டுற அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்ன அந்த பஞ்சாயத்தில் நான் மட்டும் எழுதி சொன்னேன், என் கூட 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னது பார், கழுத்தை அறுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரை சோத்திரம் சொல்லிதான் இந்த ஊர்ல சாவேன தவிர இந்த ஊரை விட்டு நான் போவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அபிஷேகம் யாருக்கும் அடிமையாக்காது, அது வைராக்கியத்தை வெளிப்படுத்தும். அபிஷேகம் தனி மனுஷனாக காண்பிக்கும், பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாக காண்பிக்கும், உருவாக்கப்பட்ட மனுஷனாக காண்பிக்கும். கர்த்தருடைய மனுஷங்கிறத அது நிரூபிக்குமே தவிர அது எவனுக்கு கூழ கும்பிட்டு போட வைக்காது. அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு எங்கெங்கே போகிறோம், என்னென்னமோ அடகு பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் பண்ற வேலையை பாருங்க. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உலகமே இருள கிடக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்க மேல கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் இருள் வராதே. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும். அந்த அபிஷேகம் மகிமையான காரியத்தை கொண்டு வரும். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், கணம், அந்தஸ்து, மனித அறிவுக்கு உட்படாத காரியத்தை கொண்டு வரும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கவனிங்க, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் எங்க இருக்கிறாங்களோ ஜனங்களும் ராஜாக்களும் நடந்து வந்து அவர்களை சந்திப்பார்கள், அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்காக ஜனங்களும் ராஜாக்களும் அவர்களை தேடி வருவார்கள். அபிஷேகம் மற்றவர்களை இழுத்து கொண்டு வரும், கீழே உள்ளவனையும் கொண்டு வரும், மேல அரசாடுறவனையும் கொண்டு வரும். எவனும் காலையும் கொண்டு கீழே போடாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அரசாங்கம் வரட்டும், எங்கேயா இருக்கட்டும், இவங்க யார்ட்டையும் கை கட்டி நின்று வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு கீழே பலர் கை கட்டி வேலை செய்வாங்க. அபிஷேகம் அது தலைமைத்துவத்தை கொண்டு வரும், அபிஷேகம் ஆளுகையை கொண்டு வரும், அபிஷேகம் மேன்மையை கொண்டு வரும், அபிஷேகம் கிரீடத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கை கட்டி நிக்க வைக்காதியா. பலரை தனக்கு கீழே உள்ளவங்களை வேலை வாங்குவது. ஜனங்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஆமென். வாசிக்கலாம் 10ல இருந்து. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி, அந்நியரின் புத்திரர் மதில்களை கட்டி, அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். அந்த புத்திரர்கள் மட்டுமல்ல, அவங்க ஆடுற ராஜாக்களும் வந்து கும்பிடுவாங்க.
ராஜாக்களும் கும்பிடுவாங்க. அடுத்து என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் அபிஷேகத்தை கிருபையினால் பெற்ற நீ நல்லா இருப்பேன்னு நினைச்சப்பா, கொஞ்சம் கோளாறு பண்ணிட்ட, ஆகவே கொஞ்சம் அடிச்சுட்டேன். கடும் கோபம் வர்ற அளவுக்கு நடந்துட்டேன். கடும் கோபம் வர்ற அளவுக்கு வலி விலகிட்டப்பா, வலி விலகிட்டமா, அதனால நான் அடிச்சேன். அதனாலதான் வியாதி, அதான் வறுமை, அதான் கஷ்டம். ஆனால் மறுபடியும் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அந்த ஆளுகிற ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் அல்லேலூயா. அபிஷேகம் ஜனங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அபிஷேகம் ஜனங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வெள்ளை துண்டை போய் இந்த ரோட்ல போடுங்க, சைடில் போடுங்க. ஒரு வெள்ளம், ஜீனி, கொசுவே வா வா, ஈ வா வா, கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எறும்பு வா வா சொல்லுங்க, போட்டா என்ன வரும்? போட்டு 5 நிமிஷத்துல பாருங்க வரும். அது போல உங்கள்கிட்ட அபிஷேகம் இருந்துட்டா எல்லாருமே தேடி தேடி வருவாங்க, தேடி தேடி வருவாங்க. அபிஷேகம் செயல்பட்டுக்கிட்டு இருந்தா தேடி தேடி வருவாங்க. ஜனங்கள் வரும், அவங்க ஆள்ற தலைவர்கள் வருவாங்க. என்னப்பா நீங்க போயிட்டீங்க, நாங்களும் வர்றோம். நீங்க போய் இவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, ராஜாக்கள் நாங்களும் வர்றோம், தலைவர்கள் நாங்களும் வருகிறோம். அபிஷேகம் தொண்டன் முதல் தலைவன் வரை அபிஷேகம் பண்ணப்பட்ட நபட்டை இழுத்துக்கிட்டு வரும். வாசிக்கலாம். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமோ அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் நாம தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்? அபிஷேகத்தை மதிக்கல, அபிஷேகத்தை கனம் பண்ணல. அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். அவர் சொல்றாரு, கன்ஃபார்மா சொல்றாரு, மாற்றம் கிடையாது, பாழாகும். அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை யாரு கேவலப்படுத்துறாங்களோ கரண்ட் கம்பியில கை வச்சிருக்கிறாங்க. பல ஆயிரம் வோல்டேஜ் மின்சாரம் ஓடுகிற மின்சார கம்பியில கை வச்சிருக்கிறாங்க. கருகி தூக்கி எறியும், விடாது. அபிஷேகம் அது வேலையை செய்யும். தாயே, தகப்பனே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒழுங்காய் நடந்தால் உங்களை தொடுகிறவர்களை அபிஷேகம் பதிலடி கொடுக்கும். அடுத்த வரி வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர 14-15 உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் யாரு அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி ஒடுக்கினாங்களோ அந்த சந்ததியை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வழியா தான் உங்களுக்கு ரட்சிப்பு, உங்க வழியா தான் வாழ்க்கை. அப்பா, தாத்தா, பாட்டன் அதிகார திமிர்ல, பண திமிர்ல என்ன பண்ணாங்களோ, உங்களை நசுக்குனாங்களோ, அந்த சந்ததி அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அடிமையாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஒடுக்கிறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து. அல்லேலூயாக்காரன அடிச்சா எவன் கேட்பான்? உதைச்சா அல்லேலூயாக்கார பையன், ஊர் விட்டு ஊர் பொழைக்க வந்தவன், ஒத்தனாடி பையன், என்ன ஒரு குடும்பத்து பையன், ஒரு குடும்பத்து பொம்பளை, எவ்வளவு திமிரு. அப்படியே ஏளனமா அசட்டையா பார்த்த யாவரும் காலடியில் பணிந்து. அபிஷேகம் எல்லாரையும் பணிய வைக்கும். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நடக்க போகிறது. நீங்க அது கனம் பண்ணுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க. போதும். காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். உன் பக்கம் யாரு வருவா? அனாதை, ஒண்ணு இல்லாத, ஒதுக்கப்பட்ட நபர், தள்ளப்பட்ட நபர், கைவிடப்பட்ட நபர், நெகிழப்பட்ட நபர். ஒரு நபரும் விரும்பி வர வழி இல்லை, யாரும் பார்க்க வர வழி இல்லை. பிச்சைக்காரனை விட மோசம் அந்த நிலை. அப்படி இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிப்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் 18 வாசித்து 20 வாசிமா. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அபிஷேகம் இருந்தா கொடுமை நம்ம தேசத்திலும் அழிவும் நாசமும். நம்ம தேசங்கிறது நாம இருக்கிற இடம், அப்புறம் தேசத்துக்கு போவோம். நாம இருக்கிற பகுதியில அபிஷேகம் இருந்தா கொடுமையும் அழிவும் நாசமும் வராதான். அப்படி இந்த அபிஷேகம் இல்லைன்னா கொடுமையும் வரும், அழிவு நாசம் வரும். புரிஞ்சுங்க. அடுத்த வரி. உன் மதில்களை ரட்சிப்பென்றும், நம்ம மதில் இருக்கிற காம்பவுண்ட், நம்முடைய வேலி, அதை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். ஆமே. இந்த அபிஷேகத்துல நம்ம காம்பவுண்ட தொடுறவங்க, வேலியை தொடுறவங்க, நம்ம வாசலை மிதிக்கிறவங்க தன்னறியாம கர்த்தரை புகழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப 20 வாசி.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அபிஷேகம் பல வருட துக்கத்துக்கு, பல ஆண்டு கால துக்கத்துக்கு, பல மாதங்களாக ஏற்பட்ட துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியது அபிஷேகம் மட்டும்தான். எல்லா சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது அபிஷேகம். அல்லேலூயா. தரித்திரமா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுது அபிஷேகம். கொடுமையா முற்றுப்புள்ளி வைக்க போகுது, இழப்புகளா முற்றுப்புள்ளி வைக்க போகுது, நோயா முற்றுப்புள்ளி வைக்க போகுது, மனுஷனுடைய பிரச்சனையா முற்றுப்புள்ளி வைக்க போகுது. யார் யார் ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது இந்த அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த அபிஷேகம் நமக்கு தேவை, இந்த அபிஷேகம் நமக்கு அவசியம். இந்த அபிஷேகம் இல்லாமல் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 20:10-13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 13 வாசிடுங்க. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பாடல்லையும் துதியிலையும் என்ன அடங்கி இருக்கு? பாட்டுக்கு வா, பாட்டு பகுதி வாங்க, பாட்டு பகுதி இழக்காதீங்கன்னு சொல்றாரு இந்த ஊழியக்காரரு. துதி பகுதி இழக்காதீங்கன்னு சொல்றாரு. நம்ம பாதி ஆறுதல் தானே வர்றோம், சிலது முடிஞ்சுதானே வர்றோம், பாடல் பகுதி முடிஞ்சுதானே வர்றோம். ஏன் பாடணும், ஏன் அவரை துதிக்கணும், அந்த பகுதியில் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார், ஏழையின் உயிரை தீயோர் கை நின்று விடுவிக்கிறார். யார் உயிரை? யார் பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறீங்களோ அந்த ஆத்துமாவை கொடிய நபருடைய கைக்கு தப்புவிக்கிறார். அப்ப பொல்லாத கொடிய நபருடைய கைக்கு நம்ம தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை சபையில வந்து பாடல் பகுதியில் பங்கு பெற்று, துதியின் பகுதியில் பங்கு பெற்று அவரை மகிமைப்படுத்தினால் பொல்லாதவன் கைக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்து நிற்போம். ஒரே காரியம், அபிஷேகம் தேவை. ஆண்டவரே என் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிதாய் கட்டுவார்கள். அபிஷேகம் புதுசாக கட்டும், அபிஷேகம் புதுசாக உருவாக்கும், அபிஷேகம் புதிய சுகத்தை கொண்டு வரும், புதிய விடுதலை கொண்டு வரும், புதிய விடுதலை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், புதிய நன்மைகளை புதிதாய் கட்டும். பழசு நொறுங்கி போச்சு, புதுசாக வரும், புதிதாக புதிதாக புதிதாக. பழைய சுகம் இல்லை, பழைய விடுதலை இல்லை, பழைய ஆசீர்வாதம் இல்லை, பழைய நன்மைகள் இல்லை, பழைய ஆரோக்கியம் இல்லை, பழைய சமாதானம் இல்லை. எல்லாம் நொறுங்கி போச்சு, நொறுங்கி போச்சு, நிர்மலம் ஆயிட்டு. அபிஷேகம் அதை புதிதாய் கட்ட போகிறது. அபிஷேகம் அதை புதிதாய் கட்ட போகிறது. அபிஷேகம் அதை புதிதா புதிதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அபிஷேகம் புதிதாய் கட்ட போகிறது. அபிஷேகம் புதிதாய் கட்ட போகிறது. ஐயா என்னை அபிஷேகி, என்னை அபிஷேகி, என்னை அபிஷேகி, என்னை அபிஷேகி. உம்முடைய ஆவியை ஊற்று ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நான் கனம் பண்ணணும். ஆவியானவரே உம்மை நான் கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஆவியானவரே என் மேல் இறங்கும். அபிஷேகம், 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 அபிஷேகம். என்னை அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் ஊற்றுமையா உம்முடைய ஆவியை. அல்லேலூயா. கேளுங்க, 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 கேளுங்க. ஏசப்பா உம்முடைய ஆவியை ஊற்று. அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. புதிய காரியத்தை செய்ய போது, புதிய காரியத்தை செய்ய போது எங்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும், எங்களுடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி அபிஷேகத்தால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும். அடிமைத்தனம் மறையட்டும், அடிமைத்தனம் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களை நிரப்புங்க, பாத்திரத்தை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. நிரப்புங்க ஐயா. காயம் கட்டுகிற அபிஷேகம், இழந்ததை பெற வைக்கிற அபிஷேகம், நொறுங்கி போனதை புதிதாய் கட்டுகிற அபிஷேகம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களை காப்பாற்றுகிற அபிஷேகம். அல்லேலூயா. நெடுங்காலமாய் பூர்வகாலம் முதல் தலைமுறை தலைமுறையா இல்லாமல் போனதை இருக்க வைக்கிற அபிஷேகம். முழங்கால் படிட்டு கர்த்தரை பணிந்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை தொழுகின கர்த்தர் எல்லாரும் சோதரம் பண்ணுவா. சோதரம், 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 சோதரம். அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் சோதரம்.